ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அக்னி தமிழன். இன்னைக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டியன்ஸுக்கும் ஃபைனலுக்கு போகக்கூடிய மேட்ச்சு. அதில் பார்த்தீங்களா, இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரன் ரேட்டை சும்மா 40க்கு மேலே கொடுத்துட்டாங்க. பும்ரா மட்டும்தாங்க ஓகேவா, 18வது ஓவரும் 19வது ஓவரும் சும்மா தரமாக போட்டாப்ல. ஓகேங்களா, அதிக ரன் கொடுக்காம இருந்ததே பும்ரா மட்டும்தான். முக்கியமாக அந்த சிம்ரன் ஹெட்மேயர் அவருடைய விக்கெட் எடுத்ததே வந்து கிட்டத்தட்ட பும்ரா தான். ஏன்னா தலைவன் வந்தோடனே கிட்டத்தட்ட 2 சிக்ஸு ஒரு 4 அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். தலைவனை பிடிக்கவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்தியா டீமில் மிஸ்ஃபீல்டிங் வேறு. ஓகேங்களா, ஆனால் தலைவன் பார்த்தீங்களா தரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ஜேஸ் ஹோல்டர், அடுத்தது இந்த பவுல், ஓகேவா, அந்த 2 பிளேயரும் பார்த்தீங்களா நின்று நிதானமாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் 3 ஓவரும் கொஞ்சமாக அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டாங்க இந்தியா டீம். அதனால 195 ரன் அடிச்சிட்டாங்க. நான் கூட வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா, ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் கூட கிட்டத்தட்ட 186 என்னமோ அடிச்சாங்க. 111க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதில் ஒரு சின்ன பயம் தான். ஆனால் தலைவன் பார்த்தீங்களா ஸ்டார்ட் கொடுத்தது சஞ்சு சாம்சன் மட்டும்தாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 3வது ஓவருக்கு தான் தலைவனுக்கு பேட்டிங்கே கிடச்சிச்சு. 3வது ஓவரை சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டாப்புல. ஒரு 4 2 6. அபிஷேக் சர்மா தேவையில்லாமல் அந்த 3வது ஓவரில் லாஸ்ட் பால் அவுட்டு. நீ மட்டும் தான் அடிப்பியா நானும் அடிப்பேனான்னு சொல்லிவிட்டு போட்டி போட்டு அடிச்சு விட்டாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்களா, ஜெஷன் கிஷன் வந்தாப்புல. அவர் ஒரு 20 ரன் கொடுத்தாப்புல. சரி, அவரும் அவுட்டு, கேட்ச்சு. ஓகேவா, அடுத்தது நம்ம கேப்டன் ஓகேவா ஸ்கை வந்தாப்புல. ஸ்கை வந்து 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட 50க்கு போயிடுச்சு. ஏன்னா சஞ்சு சாம்சன் பயங்கரமான பிளேயிங் லெவலில் கிட்டத்தட்ட லாஸ்ட் நாட் அவுட்டுங்க, அவுட்டே ஆகாமல் லாஸ்ட் வின்னிங் ஷாட் வரையும் கிட்டத்தட்ட 6 பாலுக்கு 7 ரன் தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக 20வது ஓவர் போடுறான் வெஸ்ட் இண்டியன்ஸ் பிளேயர்ஸ். ஃபஸ்ட்டு பால் 6, 2வது பால் 4. சும்மா வெறித்தனமான இன்னிங்ஸு. 50 பாலுக்கு 97 ரன். சார் செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சுங்க. இடையில வந்து ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, அது மட்டும் இல்லாமல் தூபே ஒரு கொஞ்சம் நல்லா விளையாடினாப்புல. இவங்க எல்லாருமே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சில் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து தோத்துட்டுக்கும். இந்த சிம்ரன் ஹெட்மேயர் 3 கேட்சுங்க. முக்கியமாக வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க, யாரும் ஸ்டெம்ப் அவுட் ஆகல, எல்லாருமே கேட்ச் தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஆனால் பயங்கரமான இன்னிங்ஸு. கிட்டத்தட்ட 13 4 4 6. சஞ்சு சாம்சனை பிளேயிங் லெவலில் விளையாட வைங்கய்யா. தரமாக விளையாடிட்டு இருக்கான் தலைவன். அவன் இல்லைனா அந்த மேட்ச் ஃபைனல் போயினுக்க முடியாது. ஓகே மக்களே, ஓகே, யார் யார் மேட்ச் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை கைஸ்.